சப்த ரிஷிகள்ல நல்ல புலமை பெற்ற ஒருவர் தான் பரத்வாஜ முனிவர். இவர் ஒரு நாள் தன் தவ வலிமையால இந்த உலகத்தை சுத்தி வரப்போ குருடசி அப்படிங்கிற ஒரு அழகான கந்தர்வ பெண்ணை பார்த்து காதல் வசப்படுறாரு. குருடசி மேல இருந்த காதலின் வெளிப்பாடா தன்னோட ஆண்மை சக்தியை ஒரு பானையில இட்டு அதை குருடசி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த பானையில கருவாகி குழந்தையா பிறந்தவர் தான் மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசிரியரா மற்றும் குருவா இருந்த துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாருக்கு சிவனோட அம்சத்துல ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருந்ததால அந்த வரத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக சிவபெருமான வேண்டி நீண்ட காலமா கடும் தவத்துல இருக்காரு. அதுல மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் தன்னோட அம்சத்துல இருக்க ஒரு குழந்தைய துரோணாச்சாரியாருக்கு வரமா கொடுக்கிறாரு. அந்த குழந்தையோட பெயர் தான் அஸ்வத்தாமன். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அடுத்தடுத்த நகர்வை கச்சிதமா நகர்த்தி கொண்டு போயிருந்தாலும் குருட்சேத்திர போர்ல கிருஷ்ணரையே கோபப்படுத்தின முக்கியமான நபர்கள் 2 பேர் இருந்தாங்க. அதுல அஸ்வத்தாமனும் ஒருவர். யார் இந்த அஸ்வத்தாமன்? கிருஷ்ணர் எதுக்காக இவர் மேல கோவப்பட்டாரு? அதுக்காக ஒரு சாபம் கொடுத்ததா நம்ம கேள்விப்படுறோமே, அது என்ன? அந்த சாபத்தால இன்னைக்கும் இந்த உலகத்துல அஸ்வத்தாமன் வாழ்ந்துட்டு இருக்கதா சிலர் சொல்றாங்களே, கூடவே சிலர் அவரை பார்த்ததாகவும் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஸ்ட்ரேஞ்ச் யூனிவர்ஸ். அஸ்வத்தாமன் இவருக்கு இப்படி பெயர் வர காரணம் தன் தாயோட கருல இருந்து இந்த உலகத்துக்கு வந்ததும் அவர் அழுத முதல் அழுகை குதிரையோட இனிமையான குரல் மாதிரி இருந்ததால இவருக்கு இப்படி பெயர் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. சிவபெருமானோட அம்சத்துல பிறந்த இவர் பிறக்கும் போதே நெற்றியில ஒரு ரத்தின கல்லோட பிறக்கிறாரு. இந்த கல் இவர் நெற்றியில இருக்க வரைக்கும் இவருக்கு பசி, தாகம், சோர்வு, முதுமை, நோய் இப்படி எதுவுமே இவரை தாக்காது. அஸ்வத்தாமனோட தந்தை துரோணாச்சாரியார் என்னதான் பல போர்க்கலைகள், வித்தைகள், திறமைகள் எல்லாம் கற்று அதுல வல்லவரா இருந்து மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்திருந்தாலும் அவரோட வீடு என்னவோ ரொம்ப வறுமையில தான் இருந்திருக்கு. எந்த அளவு வறுமைனா தன்னோட ஒரே செல்ல மகனான அஸ்வத்தாமனுக்கு ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் தன்னோட சிறுவயது நண்பனான அரச குலத்தை சேர்ந்த துருபதன் கிட்ட ஒரு பசுவை தானமா கேட்டு வாங்கிட்டு வரலாம்னு துருபதனோட அரண்மனைக்கு துரோணாச்சாரியார் போறாரு. அங்க துருபதன் ஒரு பிச்சைக்காரன் எப்படி என்னோட நண்பனா இருக்க முடியும்னு முழு அரசவை கூடியிருந்த இடத்துல துரோணாச்சாரியாரை அவமானப்படுத்தி வெளியில அனுப்ப அது துரோணாச்சாரியோட மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்திடுது. அதன் விளைவா துருபதனோட ஆணவத்தை அடக்குவேன்னு துரோணாச்சாரியார் சபதம் எடுக்கிறாரு. இந்த நிலையில தான் கிருபாச்சாரியார் இவரோட நிலையை பார்த்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசிரியரா இருக்க ஹஸ்தினாபுரத்துக்கு கூப்பிட்டு வராரு. இப்படிதான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவா இருந்து பல போர்க்கலைகளையும் நெறிகளையும் கத்து கொடுத்தாரு. அவங்க கூட தான் அஸ்வத்தாமனும் தன் தந்தை கற்பிக்கிற போர்க்கலைகளையும் நெறிகளையும் கத்துக்கிறாரு. ஆனா துரோணாச்சாரியார் எடுத்த சபதத்தோட வெளிப்பாடா தன்னோட ஒரே மகனான அஸ்வத்தாமனுக்கு கொஞ்சம் அதிகமான பயிற்சி கொடுத்தாருன்னே சொல்லலாம். எந்த அளவு பயிற்சினா சிவபெருமானோட அம்சத்துல இருக்க அஸ்வத்தாமன் ஒரு இடத்துல போர் புரிஞ்சா அந்த சிவபெருமானே அவருக்குள்ள இறங்கி போர் புரிஞ்சா எப்படி அந்த இடம் இருக்குமோ அப்படியான போர்க்கலைகளை கத்து கொடுத்து ஒரு மாவீரனா அஸ்வத்தாமனை உருவாக்குறாரு. அஸ்வத்தாமன் என்கிற மாவீரன் பல வெற்றிகளை சூடி ஒரு ஆக சிறந்த போர் நிபுணரா வளர்ந்து நிற்கிறாரு. என்னதான் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் வீட்டோட வறுமை நிலையை பார்த்தும் தன் கூட பயிற்சி மேற்கொண்ட இளவரசர்களை பார்த்தும் அஸ்வத்தாமனுக்கு சின்ன வயசுல இருந்தே அரசவையில இடம் பிடிக்கணும்னு ஆசை இருந்தது. இது துரோணாச்சாரியாருக்கும் தெரியும். ஒரு நாள் துரியோதனன் வச்சிருந்த குதிரை மேல அஸ்வத்தாமனுக்கு இருந்த விருப்பத்தை பார்த்த துரியோதனன் அஸ்வத்தாமனுக்கு 4 வளர்ந்த குதிரையை பரிசா கொடுக்கிறாரு. அப்போ இருந்து துரியோதனன் மேல தனி பாசமே அஸ்வத்தாமனுக்கு உருவாகி அவங்க நட்பும் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கு. துரோணாச்சாரியார் பல வருஷங்களா இவங்களுக்கு பல போர்க்கலைகளை கத்து கொடுத்து ஒரு அசுரத்தனமான வீரர்களை அவங்கள உருவாக்குறாரு. அப்போ பயிற்சி நிறைவு பெறுற நாள் அன்னைக்கு துரோணாச்சாரியார் தன்னோட மாணவர்கள்கிட்ட அவருக்கு குரு தட்சணையா துருபதனோட நாட்டை வென்று கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறாரு. பயங்கரமான போருக்கு பிறகு துருபதனை வீழ்த்தி தன்னோட குரு கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க துரோணாச்சாரியாரோட மாணவர்களான கௌரவர்கள், பாண்டவர்கள், அப்புறம் அவரோட ஒரே செல்ல மகனான மாவீரன் அஸ்வத்தாமன். அதை தொடர்ந்து அந்த நாட்டோட வடக்கு பகுதிக்கு அஸ்வத்தாமனை அரசனா நியமிச்சு அவரோட சபதத்தை நிறைவேற்றி தன்னோட ஒரே மகனான அஸ்வத்தாமனோட ஆசையும் நிறைவேற்றி வைக்கிறாரு துரோணாச்சாரியார். சரி, இதுவரைக்கும் அஸ்வத்தாமன்னா யாரு, அஸ்வத்தாமனோட சக்தி என்னங்கிறத பத்திலாம் பார்த்தோம். எதுக்காக மகாபாரதத்துல கிருஷ்ணர் அஸ்வத்தாமன் மேல கோவப்பட்டார்? மகாபாரத காலகட்டத்துல குருட்சேத்திர போரை தவிர்க்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு சில இடங்களை கொடுக்க சொல்லி துரியோதனன் கிட்ட கேட்க துரியோதனன் மறுத்துடுறாரு. அப்போ இதுக்கு போர் தான் முடிவுன்னு அங்க இருந்து கிருஷ்ணர் கிளம்புறப்போ அஸ்வத்தாமன் கிருஷ்ணரை வழி அனுப்பி வைக்க கூட வராரு. அந்த சமயத்துல தன் கைவிரல்ல இருந்த மோதிரத்தை வேணும்னே கீழே போட்டு அஸ்வத்தாமனை எடுத்து கொடுக்க வைக்கிறாரு கிருஷ்ணர். அதை கொடுக்குறப்போ வானத்தை
பார்த்து கொடுக்கும்படி அஸ்வத்தாமன் கிட்ட கிருஷ்ணர் கேட்க அஸ்வத்தாமனும் அதை அப்படியே பண்றாரு. இதை எல்லாத்தையும் பார்த்த சகுனி நடந்த நிகழ்வை மாத்தி போர்ல பாண்டவர்கள் பக்கம் அஸ்வத்தாமன் துணை நிக்க போறதா கிருஷ்ணர் கிட்ட சத்தியம் பண்ணதா துரியோதனன் கிட்ட சொல்றான். இதுக்கு அஸ்வத்தாமன் மறுப்பு தெரிவிச்சும் அஸ்வத்தாமனை நம்பாத துரியோதனன் அஸ்வத்தாமனை போர்ல இருந்து விலக்கி வச்சிடுறாரு. இந்த நிகழ்வை கிருஷ்ணர் நிகழ்த்தினதுக்கு முக்கியமான காரணம் தனக்கு அடைக்கலம் கொடுத்து குருவா நியமிச்ச ஹஸ்தினாபுரத்துக்கு தன்னோட விசுவாசத்தை காட்டும் விதமா துரோணாச்சாரியாரும் அஸ்வத்தாமனும் கௌரவர்கள் பக்கம் நிக்கிறது தான். அது மட்டும் இல்ல, அஸ்வத்தாமன் கூட போரிடுறது அந்த ஈசனோட போர் புரியறதுக்கு சமம்னு பீஷ்மர் ஒரு குறிப்புல சொல்லியிருக்காரு. அதாவது மகாபாரதத்துல வர கடைசி போர்க்களத்துல பீஷ்மர் கிட்ட இந்த போரை ரொம்ப சீக்கிரமா யாரால முடிக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பீஷ்மர் கர்ணன் நினைச்சா 5 நாள்ல இந்த போர்க்களத்தை முடிச்சிடுவான், அதுவே துரோணாச்சாரியார் நினைச்சா 3 நாள்ல முடிச்சிடுவாரு, இதுவே நானா இருந்தா ஒரே நாள்ல முடிச்சிடுவேன். ஆனா அந்த சிவனோட அம்சமான அஸ்வத்தாமன் நினைச்சா 1 மணி நேரத்துல இந்த போர்க்களத்தை முடிச்சிடுவான்னு சொல்றாரு. இப்படி பீஷ்மரே சொல்றாருன்னா அஸ்வத்தாமன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்க முடியும். இதனாலதான் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு வாய்ப்பே கொடுக்க விடாம போர்க்களத்துல இருந்து விலக்கி வச்சிருப்பாரு. போர்ல 10வது நாள் பீஷ்மர் வீழ்ந்ததுக்கு அப்புறம் துரோணாச்சாரியார் தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறாரு. ஆயுதங்களை கொண்டு துரோணாச்சாரியாரை வீழ்த்த முடியாதுன்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். அதனால துரோணாச்சாரியாரோட பலவீனமே அவரோட மகன் அஸ்வத்தாமன் தான் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அஸ்வத்தாமன் இறந்துட்டதா துரோணாச்சாரியாரை நம்ப வச்சுட்டா எளிதில துரோணாச்சாரியாரை வீழ்த்திடலாம்னு பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் அறிவுரை சொல்றாரு. அதன் விளைவா பாண்டவர்கள் கிட்ட இருந்த அஸ்வத்தாமன்கிற யானைய பீமன் கிட்ட அனுப்ப பீமன் அதை வீழ்த்தி துரோணாச்சாரியார் கிட்ட உன் மகன் அஸ்வத்தாமனை நான் வீழ்த்திட்டேன்னு சொல்றாரு. இருந்தும் துரோணாச்சாரியார் அதை நம்ப முடியல. ஏன்னா துரோணாச்சாரியாருக்கு தெரியும் அஸ்வத்தாமன் போரிட்டா எதிரில் போரிடுறவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும். துரோணாச்சாரியார் பீமன் கிட்ட உன் அண்ணன் தர்மன் வந்து இந்த விஷயத்த சொன்னா நான் நம்புறேன்னு சொல்ல தர்மன் துரோணாச்சாரியார் கிட்ட வந்து அஸ்வத்தாமன் எனும் யானை வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்றாரு. துரோணாச்சாரியார் தன் மகனை தான் யானைன்னு குறிப்பிடுறாங்கன்னு நினைச்சு தன்னோட ஆயுதங்களை துறந்து அந்த போர்க்களத்திலேயே தியான நிலைக்கு போயிடுறாரு. அடுத்த கணமே அவரை கொல்றதுக்காக பிறந்த திருஷ்டத்யுமனன் துரோணாச்சாரியாரோட தலையை கொய்து எடுக்கிறான். இந்த செய்தி அஸ்வத்தாமனுக்கு வந்து சேர்ந்ததும் அஸ்வத்தாமனால அந்த செய்தியை ஏத்துக்க முடியல. தன் தந்தையை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தினதுக்காக அந்த போர்க்களத்துல யார்கிட்டையும் இல்லாத அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்துறாரு. இந்த நாராயண அஸ்திரத்தை பத்தி சொல்லணும்னா அந்த அஸ்திரம் நல்லவன் கெட்டவன் எதையுமே பார்க்காது. கையில ஆயுதம் ஏந்தி எந்த ஒரு போர் வீரன் இருந்தாலும் அவனை கொன்னுட்டு தான் மறையும். இந்த அஸ்திரத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச கிருஷ்ணர் பாண்டவர்களோட படை வீரர்களை கையில இருக்க ஆயுதங்களை கீழே போட்டு ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக சொல்றாரு. ஆயுதம் இல்லாத வீரர்கள் இருந்ததால நாராயண அஸ்திரம் வலுவிழந்து போகுது. இதுல மனம் உடைஞ்ச அஸ்வத்தாமன் போர்க்களத்தை விட்டு வேற ஒரு எண்ணத்தோட வெளியேறான். அன்னைக்கு நைட்டு அஸ்வத்தாமன் யாருக்கும் தெரியாம பாண்டவர்களையும் தன்னோட தந்தைய கொன்ன திருஷ்டத்யுமனையும் கொல்ல திட்டம் போட்டு அவங்கள கொல்றதுக்காக பாண்டவர்களோட கூடாரத்துக்குள்ள நுழையறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்க இருந்த 6 பேரையும் கொன்னு அங்கிருந்து வெளியேறான். ஆனா இங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்னன்னா திருஷ்டத்யுமனும் அவன் கூட இருந்த பாண்டவர்களோட வாரிசான இளைய பாண்டவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இது அஸ்வத்தாமனுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் அது சின்ன நிம்மதியை கொடுக்குது. இந்த செய்தி மறுநாள் பாண்டவர்களுக்கு தெரிய வந்ததும் போர் தீவிரம் அடைஞ்சு பாண்டவர்கள் துரியோதனன் படைய கொடூரமா தாக்கி துரியோதனனை கொன்னு போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. அந்த போர்க்களத்துல துரியோதனன் அஸ்வத்தாமன் கிட்ட பாண்டவர்கள் வாரிசு இனி தலைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறான். நம்ம நினைக்கலாம் அதான் இளைய பாண்டவர்களை அஸ்வத்தாமன் தான் கொன்னுட்டானேன்னு. இங்கதான் இன்னொரு திருப்பமும் இருக்கு. இளைய பாண்டவர்கள்ல ஒருவனான அர்ஜுனனோட மகன் அபிமன்யுவோட மனைவி வத்சலை கர்ப்பமா இருக்காங்கிற செய்தி அபிமன்யு போர்ல இறந்த பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த கருவையும் அழிக்கிறதுக்காக யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலா அஸ்வத்தாமன் செய்யறான். அந்த கருவை கலைக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுறான் அஸ்வத்தாமன். ஆணையிட்டவனோட ஆணைய அடுத்த நொடியே நிறைவேற்ற அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம். அதன் விளைவா வத்சலையோட கருவையும் பிரம்மாஸ்திரம் கலைச்சிடுது. என்னதான் கிருஷ்ணர் அங்க நடந்த எல்லாத்தையும் நிகழ்த்தியிருந்தாலும் அஸ்வத்தாமன் செஞ்ச இந்த செயலை கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கல. இதனால கோபம் அடைஞ்ச கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அதாவது இந்த உலகம் உள்ளவரை உலர்ந்து போகும் தேகம் சுமந்து வலியை நீ அனுபவிப்பாய், மரணத்தை நீ மன்றாடி வேண்டினாலும் கிடைக்காது, முக்தியற்ற மூடனாய் போ அப்படிங்கிற சாபத்தை கொடுத்து அஸ்வத்தாமனோட நெற்றில இருந்த ரத்தின கல்லையும் பறிச்சிடுறாரு கிருஷ்ணர். அந்த கல்லை பறிச்ச அடுத்த கணத்துல இருந்து அஸ்வத்தாமனோட நெற்றில இருந்து ரத்தம் வடிஞ்ச காயங்களோட மரணத்தை எதிர்நோக்கி வலி அனுபவிக்கிறான். சில காலம் தள்ளி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அஸ்வத்தாமன் போயிட்டதா சொல்லப்படுது. சரி, இப்பவும் அஸ்வத்தாமன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கதா சிலர் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? குஜராத்ல ஒரு வயசான முதியவர் நல்ல உயரமா நெற்றிலையும் உடல்லையும் சில காயங்களோட வெள்ளப்பெருக்குல இடிஞ்சு பாலடைஞ்சு போன ஒரு சிவன் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அங்க இருக்க சிவனை வணங்கிட்டு போறதா இன்றளவும் ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்ல, பஞ்சாப் லுதியானாங்கிற இடத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறப்போ நல்ல உயரமான வயசான முதியவர் ஒருத்தர் தன் முகத்தை முழுவதுமா மறைச்சு அந்த டாக்டர் கிட்ட வந்து, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய டாக்டர்னு எனக்கு தெரியும், என்னோட காயத்துக்கு உங்களால மருந்து போட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் உங்க காயத்தை காட்டுங்கன்னு கேட்க அவர் நெற்றியில இருந்த காயத்தை காட்டியிருக்காரு. அந்த காயம் ரொம்பவே ஆழமா இருந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த டாக்டர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் மருந்து எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க போயிருக்காரு. அவர் திரும்ப வந்து பாக்குறப்போ அந்த முதியவர் அங்க இருந்து கிளம்பிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறப்போ நம் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்க புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் உயிர் கொடுக்கும் விதமா தான் இருக்கு. அஸ்வத்தாமன் வாழ்க்கை கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும், எவ்வளவுதான் கல்வி கற்று அறிவு பெற்றிருந்தாலும், தவறான வழியும் தவறான சகவாசமும் நம்மளை தவறான பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். இந்த அஸ்வத்தாமனோட கதையை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு பிடிச்ச டாபிக் நம்ம சேனல்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.